அனைவருக்கும் வணக்கம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாய சபஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க, குருவே துணை, வாழ்க வளமுடன். நெட்சன் டிவி நேயர்கள் அனைவருக்குமே வாழ்த்துக்களும் நன்றியும் சொல்லணும். ஏன்னா எல்லாருமே ஒரு அன்பா பண்பா பேசுறது, நான் நிறைய விஷயங்கள் சொல்றேங்க மேடம் அப்படின்னு நிறைய ஃபீட்பேக் கொடுத்துட்டு இருக்கீங்க, ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க. நல் வாழ்த்துக்கள்ங்க. இப்போ ஆவணி மாதத்துடைய தமிழ் மாதத்துடைய சிறப்புகளை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன பலாபலன், அதோட பரிகாரமும் சொல்கிறேங்க. இப்போ முகூர்த்த மாதமாக, சிறப்பான மாதமாக ஆவணி மாதத்தை நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ 4 முகூர்த்தங்கள் மட்டும்தான் இந்த மாதத்தில் நம்ம வரக்கூடிய அமைப்பு உண்டு. இப்போ கரிநாள், அதே போல் வளர்பிறையில் வரக்கூடிய அமாவாசை, பௌர்ணமி, அதில் வர பிரதமை திதி, செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை, கிழமையில் ஒரு 2-3 நாள் போயிடும். ப்ளஸ் ஒவ்வொரு விஷயமும் நம்ம கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது அந்த முகூர்த்த தினம் குறிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயங்க. ஜாதக பொருத்தம் கூட பார்த்துடலாம், முகூர்த்தம் குறிக்கிறதுங்கிற அத்தனை வேலை நமக்கு கொடுக்கும். அவங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கா, 2 பேருக்கும் சரியான விஷயங்கள் அந்த நாளுக்கு நடக்குமா, அந்த சாந்தி முகூர்த்தமெல்லாம் நடத்துறதுக்கான நாள் குறிக்கிறது, எல்லாமே ஒரு சிக்கலை நான் ஒரு நாள் எடுத்துக்குவேன். கரெக்டாக நம்ம குறித்து அந்த டைமுக்கு பண்ணி கொடுக்கும் பொழுதுதான் அவங்களுடைய சந்ததி வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிற விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ கோச்சார கிரகங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத, சனி பகவான் பார்த்தீங்கன்னா வக்கரம் பெற்று மீனத்தில் பிரவேசிக்கக்கூடிய காலகட்டங்கள், கும்பத்தில் ராகு, சிம்மத்தில் கேது பகவான், செவ்வாய் புதன் மிதுனத்தில் இருக்குது, குரு உச்சம் பெற்று கடகத்துல இருக்கக்கூடிய காலகட்டங்கள், சூரிய பகவான் தான் நம்மளுடைய பயிற்சியை வச்சுதான் நம்ம தமிழ் மாதத்தை சொல்றோம். அப்ப சிம்மத்துல பிரவேசிக்கக்கூடிய காலகட்டம். அப்ப எல்லாருமே இந்த மாதம் குலதெய்வ வழிபாடு எடுத்தா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அவசியம் மேற்கொண்டு இருக்கக்கூடிய சந்தேகம் ஃபோன் பண்ணி கால் பண்ணி நீங்க புக் பண்ணிக்கோங்க. கன்னிராசி நேயர்களே வாழ்த்துக்கள். ஆவணி மாதம் எப்படி இருக்கீங்க? 6ஆம் இடம்னு சொல்லக்கூடிய புதன் ஆட்சி உச்சம் பெற்று இருக்கக்கூடிய சிறப்பான ஒரு ராசிங்க. என்ன மேடம் சனி பகவான் 7ல உட்காந்து பாடாப்படுத்திட்டு இருக்காரு அப்படின்னு? ஒண்ணுமே இல்லைங்க. நல்ல உடற்பயிற்சி செய்யுங்க, நல்ல சுறுசுறுப்பா இருங்க. ஏன்னா வக்ரம் பெற்றுட்டார். கொஞ்சம் அவருடைய வேல்யூ குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் நீங்க எடுக்கக்கூடிய காரியங்கள், தொழில் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே சனி வக்கரத்துல எடுக்கும் பொழுது அது ஸ்ட்ராங் ஆகும். ஒரு வீடு கட்ட இது பண்றேங்க, நான் ஒரு சிவில் இன்ஜினியருங்க, அல்லது நான் ஒரு டாக்டருங்க, நான் எனக்கு நிறைய இந்த மாசம் எனக்கு கிளைண்ட் வருமா, கண்டிப்பாக சக்சஸ் ஆகக்கூடிய விஷயங்கள் சனி பகவான் உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய அமைப்புல இருக்காரு. ஏன்னா சுக்கிரன் நீச்சமானாலும் இங்க இருக்கக்கூடிய விஷயம் கோச்சாரமாக வரும்போது அது ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கும். 12ஆம் இடத்துல கேது, சூரிய பகவான், அப்பா வழி உறவுகள், இந்த மாதிரி விஷயத்துல ஏதாவது பிரச்சனைகள் வர்றது, அல்லது ஒரு இழப்பை கொடுக்கக்கூடியது, ஏதாவது வயசானவங்க இருந்தாங்க கூட ஒரு இறப்பு அல்லது இழப்பை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக கன்னிராசிக்காரர்களுக்கு தென்படுதுங்க. கிரக கோச்சாரத்தை வச்சுதான் நம்ம அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். என்னதான் இருந்தாலும் 11ஆம் இடத்துல குரு அப்படியே ஸ்ட்ராங்கா உச்சம் பெற்றிருக்கிறார். அதனால பணவரவு, தனவரவுக்கு இந்த மாதம் பஞ்சமே இருக்காதுங்க. கன்னிராசிக்காரங்கள் எல்லா முயற்சியுமே எடுக்கலாம். இந்த டெஸ்ட் டியூப் பேபிக்கான காத்துட்டு இருக்கிறவங்க எல்லாமே இப்போ இந்த புதுமண தம்பதியர்கள் ஆடி மாதம் பிரித்து வச்சுருப்பீங்க. அப்போ இந்த மாதம் நீங்கள் அழகாக டூர் போகிறது, கண்டிப்பாக ஹனிமூன் போகிறது, இதெல்லாம் ஆவணி மாதம் இந்த மாதம் செய்யுங்க. நல்ல பேபி உங்களுக்கு, நல்ல உங்களுடைய இறையருளும், அதாவது குலதெய்வத்துடைய அனுகிரகமும், நல்ல ஒரு குழந்தை தரிக்கட்டும், நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புல சனி பகவான்கிற பாவ கிரகம் தான் நமக்கு ஒரு நல்ல விஷயத்த கொடுப்பாரு. ஒரு வீடு யோகமோ, குழந்தை பாக்கியமோ, ஒரு தொழிலையோ கொடுக்கும்போது அது நல்ல விஷயமா கொடுத்துட்டு போகக்கூடிய அளவுக்கு இந்த ஆவணி மாதம் கிரகங்கள் நல்லா இருக்குன்னே சொல்லலாம். 10ஆம் இடத்துல செவ்வாய், அதாவது ஒர்க் பண்ற இடத்துல, நான் லேபருங்க, நான் ஒரு ஜாப்ல இருக்கிறேன், ஒரு ஐடி ஃபீல்டுல இருக்கேன், என்ன ஃபீல்டு நீங்க இருந்தாலும் சரி, ஒர்க் பண்ற இடத்துல சக ஊழியர்கள்ட்ட மட்டும் கவனமா பேசுங்க. ஏதாவது வார்த்தைகளை விட்டுட்டு அது மேலதிகாரிக்கு வரை காதுக்கு போயிடும். அதனால சின்ன சின்ன வருத்தங்களை, நட்பு வட்டாரத்துல சின்ன சின்ன வருத்தங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு கொடுக்கும். நான் கூட்டு பிஸ்னஸ்க்கு நான் ஜாயிண்டா பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் கவனமா கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துக்குங்க. ஏன்னா ஆவணி மாதம் சில விஷயங்கள் எல்லாமே சுபகாரியம் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அந்த புதிய முயற்சிக்கு ஏதாவது இன்னும் எக்ஸ்ட்ரா பண்றதா, இதெல்லாம் 2 பேர்த்தோட ஜாதகமும் பார்த்துக்கணும். தாராபலன் நல்லா இருக்கா, இன்னைக்கெல்லாம் அதாவது அஸ்ட்ராலஜருக்கே ஒரு வெயிட்டான விஷயமா ஆயிடுச்சுங்க. எல்லாரும் மதிக்கக்கூடிய ஒரு அமைப்புல நம்ம வந்திருக்கோம். ஏன் அப்படின்னா இன்னைக்கு அரசே ஒரு அஸ்ட்ராலஜரை வச்சுதான் இந்த அளவுக்கு ஒரு ஆட்சி பீடத்துக்கு வந்தாங்க அப்படிங்கிற ஒரு அமைப்புல இருக்கிறனால
கன்னிராசிக்காரங்க கண்டிப்பா உங்களுடைய ஜாதகத்துல நம்ம என்ன வழிபாடு எடுத்துக்கிறது, எப்படியெல்லாம் வந்து பிரார்த்தனை வைக்கணும், சங்கல்பம் வைக்கணும், என் ஜாதகம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஒரு அப்பாயின்மெண்ட் போட்டுக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல சொல்யூஷன் தரும். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.